ஹாய், வெல்கம் டு ஸ்கேல்பர் ஜோன். இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். நம்ம ஜிபிபிஎஸ்சியில் ஒரு ட்ரேட் அப்படின்ற எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேட் வந்து என்ன ஆயிருக்கு, ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கேல்பர் ஜோன்லேருந்து ஐசிடி கோர்ஸ் அப்படின்ற கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 days ப்ரோக்ராம். இதோட உங்களுக்கு லைஃப் டைம் ரெக்கார்டிங் எக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நீடட் இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் அப்படின்ற நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம எப்போ எடுத்தது அப்படின்னா ஜனவரி 7 9 இந்த டைம் தான் எடுத்தது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் மேலே டைம் போட்டிருக்கு பாருங்க. ஸோ இதான் அந்த ட்ரேடு. இந்த ட்ரேட் வந்து கிளியராக வந்து நம்ம 1:1.69 ரேஷியோ, இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்ற வச்சுருந்தோம். நம்ம ட்ரேடு கிளியராக 9 அப்படின்ற எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். கிளியராக நம்ம டார்கெட் அடித்த ரேஞ்ச் வந்து 9:25. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளோட டார்கெட் அப்படின்றத ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம டே டைம் ஃப்ரேம் தான் போக போகிறோம். டே டைம் ஃப்ரேம் பாருங்கள். ப்ரீவியஸ் டே வந்து கிளியராக வந்து நமக்கு ஒரு பீரிஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டர்டே கேண்டிலையும் நம்மளுக்கு ட்ராப் அப்படின்றது பண்ணியிருக்கு. அப்போ இதுலேருந்தே தெரியும் நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு செல்லிங் டேவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றத நம்ம டேலே ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்றது போகிறேன். இப்போ இந்த 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஆர்டர் பிளாக் வந்து கிளியராக இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த ட்ராப் ஆன மார்க்கெட்டு இந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ரீசன். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து இங்கனக்குள்ளே ஒரு எஃப்இஜி இருக்குது பார்த்தீங்களா. இந்த எஃப்இஜியில் தான் மார்க்கெட் அப்படின்றது உங்களுக்கு ரியாக்ட் ஆகி கீழே விழுந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்தும் உங்களுக்கு டவுன் ஆகலாம் அப்படின்றது ரெண்டாவது ரீசன். இப்போ 1 hourலையும் நம்மளுக்கு டவுன் ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 minutes அப்படின்றது போயிடலாம். ஸோ இந்த 5 minutesல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக சேஞ்ச் அப்படின்றது ஆயிருக்கு. தெரியுதுங்களா. இந்த லோ வந்து கிளியராக உடச்சி உங்களுக்கு மார்க்கெட்டில் செல்லர் வந்துட்டாங்க அப்படின்றத இது இந்த இடத்துலேயே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணது 1 minute தான் நம்ம என்ட்ரி அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணோம். கிளியராக இருக்கு இல்லையா இந்த ஆர்டர் பிளாக். பட் நான் வந்து இந்த ஓவராலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருந்தால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். நான் என்ட்ரி வந்து கொஞ்சம் க்ளியராகவே இந்த எஃப்இஜிலேருந்து நான் என்ட்ரி அப்படின்றது எடுத்திருக்கேன். நான் கிளியராக வந்து நம்மளுக்கு 1:1.69 அப்படின்ற ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிளியராக கிடச்சிருக்கு. இப்படி தான் அந்த ட்ரேட் அப்படின்றத நம்ம எடுத்தோம். இன்னும் வந்து டீட்டெயில்டாக ஒரு எலமெண்ட்டையும் படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 2 daysக்கு நம்ம ஒரு மென்டார்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கண்டக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நம்மளோட டீட்டெயிலாக படித்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எப்படி எடுத்தோம், என்னென்ன இருக்குது அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சு. நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்கும். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.